பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. காரணம், அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய அவருடைய நாமத்தை கொண்டு தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறதான அவருடைய வார்த்தை, நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தம்முடைய நாமத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களை கைப்பிடித்து அவர் நடக்க பழக்கியிருக்கிறார். கைப்பிடித்து அவர் நடக்க பழக்கியிருக்கிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நான் எப்பிராயிம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. அந்த இஸ்ரவேல், யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். அவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு பாதைகளிலும், அவனுடைய வாழ்க்கையில் நான் அவனை கரம் பிடித்து நடத்தி வந்தேனே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பிராயிமே, இஸ்ரவேலே, என் ஜனமே, என் தேவ பிள்ளையே, நான் உன்னை கரம் பிடித்து நடத்தி வந்தேன். கரம் பிடித்து நடத்தி வந்தேன். நம்மளால் நடக்க முடியலை, நம்மளால் ஓட முடியலை, எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியலை. உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்வானா, நடக்க பழக்குவான். அந்த பிள்ளை தவழ்ந்து எழுந்து வரும் பொழுது அப்படியே அவனுடைய விரலை கொண்டு அது பிள்ளையினுடைய கையை பிடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஆரம்பிக்கிறது, அதோடு விட மாட்டான். கிட்ட நாளில் என் பிள்ளையோடு கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த காரியத்தை செய்ப்பா, இப்படி தான் நீ இந்த காரியத்தை செய்யணும், இதில் இந்த விஷயத்தை நீ பண்ணணும், இதை எப்பவுமே நீ மறந்துடாத, எப்போல்லாம் இந்த காரியத்தை செய்யும்போது உன் மனசில் அதை என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போது இதை எப்பவுமே செய்யணுமா டேடி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் இதை என்ன பண்ணுறேன், டெய்லி செய்கிறேன் டேடி அப்படின்னு சொன்னான். சின்ன ஒரு விஷயந்தான். அப்போது ஒரு தகப்பன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன் பிள்ளைய நடக்க பழக்குகிறான். எல்லா இடத்திலும், ஆபத்தான இடத்துல எப்படி நடக்கணும், சமமான இடத்துல எப்படி நடக்கணும், கரடான இடத்துல எப்படி நடக்கணும், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எப்படி தாண்டணும், இது சகலவற்றையும் தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறான்னா சொல்லிக் கொடுக்குறான். சொல்லுவார்கள், பிள்ளைக்கு தன் தகப்பன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவான். அப்போது அந்த குழந்தைக்கு முதல் ஹீரோ யாருன்னா அவன் தகப்பன் தான். அதே போல் தாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு நம்முடைய ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம் என்ன, அவரே உன்னை தெரிந்தெடுத்தார், அவரே உன்னை நடக்க பழக்கி இருக்கிறார். எல்லா இடத்திலும் கடினமான பாதைகள் வந்ததுண்டு, வேதனையான சூழ்நிலைகள் வந்ததுண்டு. இதெல்லாம் என்னால் தாண்ட முடியுமா, இந்த இடத்துலலாம் என்ன ஓட்ட முடியுமா, இந்த இடத்துலலாம் என்னால் நடக்க முடியுமா, இந்த இடத்துலலாம் நான் எப்படி கடந்து செல்வேன் என்கிறதான பல கேள்விகள் வந்ததுண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு வந்தது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த மட்டும் சுமந்து கொண்டு வந்தார். இனியும் உன்னை சுமந்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னை நடக்க பழக்கி இருக்கிறார். இன்னமும் அவர் உன்னை நடக்க பழக்குவார். இன்னும் உன்னை அவர் நடத்தி கொண்டு செல்வார். அந்த இடத்துல நீங்கள் எதை பார்க்கலாம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய அன்பு, அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற கரிசனை, அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அக்கறை, இது சகலவற்றையும் இந்த ஒரு வார்த்தையிலே பார்க்கலாங்க. இவ்வளவு தூரம் அன்பாக இருக்கிற தகப்பனை போல வேறொரு தகப்பன் இந்த உலகத்தில் இல்லை, இந்த பூமியில் அண்ட சராசரங்களில் இல்லை. அவரே நம்முடைய நித்திய தகப்பனாக பரம பிதாவாக
அவர் இருந்து நம்மை நடத்துகிறவர், இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எப்பிராயிமே, நான் உன்னை நடக்க பழக்கினேன். தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தரே உன்னை நடக்க பழக்கி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் அவர்களை நடக்க பழக்கினேன் என்று சொன்னீர் அல்லவா? உடைய பிள்ளைகளை கர்த்தரே நடக்க பழக்கி இருக்கிறீர். எப்படி கடந்து செல்ல வேண்டும், இந்த பாதையில் எப்படி போக வேண்டும் என்பதை வழி காண்பித்து, வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசி, அதிலிருந்து சத்தியங்களை கொடுத்து, எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரித்து இருக்கிறீரே. உடைய ஜனங்களை இன்னும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தரே உன்னை நடக்க பழக்கி இருக்கிறார். எல்லா இடங்களும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார் அல்லவா? இனியும் உங்களை நடத்தி கொண்டு செல்ல, கொண்டு போய் அக்கறையில் விட அவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you. God bless you. God bless you.